இந்திய நகரங்கள், கிராமங்களில் புகையிலை போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்திருப்பதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் குடும்ப நுகர்வோர் செலவின ஆய்வறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டது. அதில் கூறியிருப்பதாவது, கடந்த 2011-12 நிதியாண்டில் இந்திய நகரங்களில் ஒரு குடும்பத்தின் மாதாந்திர செலவினம் ரூபாய் 2630 இருந்தது. கடந்த 2022-23 நிதியாண்டில் குடும்ப மாதாந்திர செலவினம் ரூபாய் 6459 அதிகரித்துள்ளது. இதேபோல கடந்த 2011-12 இந்திய கிராமங்களில் ஒரு குடும்பத்தின் மாதாந்திர செலவினம் ரூபாய் 1430 இருந்தது. கடந்த 2022-23 குடும்ப மாதாந்திர செலவினம் ரூபாய் 3773 அதிகரித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய குடும்பங்களின் சராசரி செலவினம் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. கடந்த 2022-23 நிலவரப்படி தமிழ்நாடு கிராமங்களில் குடும்ப செலவினம் ரூபாய் 5310 நகரங்களில் ரூபாய் 7630 உள்ளது. புதுச்சேரி கிராமங்களில் குடும்ப மாதாந்திர செலவினம் ரூபாய் 6590 நகரங்களில் ரூபாய் 7706 உள்ளது. கேரள கிராமங்களில் மாதாந்திர குடும்ப செலவினம் ரூபாய் 5924, நகரங்களில் ரூபாய் 7070. ஆந்திர கிராமங்களில் ரூபாய் 4870, நகரங்களில் ரூபாய் 6782. தெலுங்கானா கிராமங்களில் ரூபாய் 4802, நகரங்களில் ரூபாய் 8158. கர்நாடக கிராமங்களில் ரூபாய் 4397, நகரங்களில் ரூபாய் 7666 உள்ளது. கடந்த 2011-12 இந்திய கிராமங்களில் புகையிலை போதைப் பொருட்களின் பயன்பாடு 3.21% இருந்தது. கடந்த 2022-23 இந்த சதவீதம் 3.79% அதிகரித்திருக்கிறது. இதேபோல கடந்த 2011-12 இந்திய நகரங்களில் புகையிலை போதைப் பொருட்களின் பயன்பாடு 1.61% இருந்தது. கடந்த 2022-23 இந்த சதவீதம் 2.43% உயர்ந்திருக்கிறது. கடந்த 2011-12 இந்திய கிராமங்களில் கல்விக்கான செலவு 3.49% இருந்தது. கடந்த 2022-23 இந்த சதவீதம் 3.30% குறைந்திருக்கிறது. இதேபோல கடந்த 2011-12 இந்திய நகரங்களில் கல்விக்கான செலவினம் 6.9% இருந்தது. கடந்த 2022-23 இந்த சதவீதம் 5.78% குறைந்திருக்கிறது. இவ்வாறு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011-12 கிராமங்களில் ஒரு குடும்பத்தின் மாதாந்திர செலவு ரூபாய் 1430 இருந்தது.